வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு தற்போதைய நிலவரம் என்ன நடந்துட்டுருக்கு, பங்குச்சந்தையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுன்றது நிறைய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்கள் பணம் நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் நல்லா கற்றுக்கிட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக பண்ணுங்கள். சரிங்களா? சரி. இப்போ பங்குச்சந்தையை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் 40 ட்ரில்லியன் கடன். அது ஒரு பெரிய ஹைலைட்டடான விஷயம். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் கூட நடக்கக்கூடிய அந்த வார் அதில் என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களா, இராணுவ தாக்குதலை நிறுத்தி ஓரளவுக்கு 2 நாடுகளும் அமைதியாக போயிட்டு இருந்தாங்க. இப்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது அமைதியாக போயிட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஹார்மஸை சுற்றி இந்தியா அமெரிக்காவுடைய கடற்படைகள் கப்பற்படை ஃபுல்லாக சுற்றி இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் அமெரிக்கா அந்த கப்பற்படைகளை கடற்படைகளையும் பயன்படுத்தலாம். அது ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் நின்றுட்டுருக்காங்க. பட் எதுவும் ஏவுகணை தாக்குதலாம் இல்லாமல் அமைதியாக கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஈரான் மீது பொருளாதார தடைகளை கடுமையான முறையில் விதிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் ஈரான் கூட வர்த்தகம் பண்ணுறீங்களோ அவங்க அந்த கண்ட்ரி மீது, அதாவது அவங்க டைரெக்டாக சீனாவே சொல்கிறாங்க, சீனா அவங்க கூட வர்த்தகம் பண்ணால் அமெரிக்கா அவங்க மீது ஒரு பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும், பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லி ட்ரம்ப் டைரெக்டாக எச்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மற்ற நாடுகளையும் சொல்கிறாரு, ஈரான் கூட யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் டைரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. வர்த்தகம் பண்ணால் அவங்களுக்கு எதிரி மாதிரி. ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா, ஈரான் பதிலுக்கு தாக்குதல் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமெரிக்காவின் இந்த பொருளாதார தடைக்கு ஆதரவளிக்கும் நாடுகள், இந்த எக்கனாமிக் டேக்கு எந்த நாடுலாம் ஆதரவளிக்குதோ அந்த நாடெல்லாம் எங்களுக்கு எதிரிகளாக நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது பாருங்கள், ஈரான் கூட வர்த்தகம் பண்ணால் அமெரிக்காவுக்கு எதிரி ஆயிடுவோம். அமெரிக்காவோட எக்கனாமிக் டேக்கு ஆதரவளித்தா ஈரானுக்கு எதிரி ஆகிடுவாங்க. உலக நாடுகள் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஈரானோட வர்த்தகம் பண்ணாமலும் இருக்க முடியாது. ஈரான் என்ன சொல்லியிருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல்லாக மூடிடுவோம், எல்லா நாடுகளுக்கும் ஒரு கட்டணம் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் விதிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அந்த கடற்படையை அங்கேயே நிறுத்தி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. இது ரொம்ப டேஞ்சர் சுச்சுவேஷனாக தான் போய்கிட்டு இருக்குது. இதனால் என்ன நடக்கும்னா, இந்த பொருளாதார பிரச்சனை அதாவது டைரெக்டாக ராணுவ அட்டாக் பண்ணால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படலை. இப்போ பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது உலக நாடுகளுக்கு சொல்கிறேன், உலக பங்குச்சந்தைக்கு சொல்கிறேன், பாதிப்பு ஏற்படலைன்னு. இப்போ இது பொருளாதாரம் வழியாக நமக்கு அட்டாக் பண்ணும் பொழுது இது ஒரு டேஞ்சர் ஜோனாக. 2வது டேஞ்சர் ஜோன், இப்போ ஆல்ரெடி 40 ட்ரில்லியன் கடன், இப்போது ஈரான் கூட ஒரு சண்டை, பொருளாதார பிரச்சனை. 3வது கனடா கூட அடுத்த பிரச்சனை. கனடா கூட டேரிஃபில் என்ன பண்ணிட்டாரு, 25%லேருந்து அடிஷ்னல் ஒரு 25% கனடாவுக்கு வரி விதிச்சிட்டாரு. ஓகே. இப்போது அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து கனடா வழியாக அமெரிக்காவுக்கு குடிபெயரக்கூடிய சட்டவிரோத கும்பலை தான் அவர் போதை மற்றும் சட்டவிரோத கும்பலை அவர் கனடா தடுக்கவில்லை, அமெரிக்காவுக்கு வரும்போது அவங்க தடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை போட்டு 25% வரைக்கும் இருந்த டேரிஃபை 50% உயர்த்தி இருக்கிறார் அப்படின்றது தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அதுக்கு கனடா என்ன பதில் தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி 50% போட்டிங்கன்னா நாங்களும் உங்களுடைய பொருட்களுக்கு 50% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி பின்வாங்காமல் அப்படியே ஏறி அடிக்கிறாங்க. இப்போ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதா கனடாவுடைய தகவல்களில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. நியூஸில் வந்திருக்குது. ஸோ அப்போது அவங்களும் பதிலுக்கு யுஎஸ்ஸை டாரிஃப் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போது இந்த அமெரிக்காவுடைய இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, யுஎஸ்எம்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. யுஎஸ்எம்சிஏ ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இவங்க 3 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறி விட்டதாக கனடா சொல்லியிருக்கு. இப்போது அதாவது சுங்கவரி இல்லாத ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அது. ஓகேவா? அந்த யுஎஸ்எம்சிஏன்றது.
அந்த ஒப்பந்தத்தை தான் இப்போ வந்து இவங்க மீறி மீறி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால் என்ன நடக்கும்னா 2 நாடுகளுமே அமெரிக்காவும் சரி, கனடாவும் சரி 2 நாடுகளுமே இரு நாடுகளையும் சார்ந்து தான் தொழில்துறையில் வந்து இருக்காங்க. இந்த நாடு அந்த நாடை சார்ந்து இருக்கிறது. அமெரிக்கா, கனடாவை சார்ந்து இருக்கிறது. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும்னா, இப்போ ஆட்டோமொபைல் துறையில் பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. கனடாவுக்கு வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காலேருந்து கனடாவுக்கு போகுது. இப்போ 2 பேருமே பாதிச்சா, அது ஆட்டோமொபைல் துறையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னும் தொழில் துறையில வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மற்ற நாடுகளுடைய பங்குச்சந்தையும் இது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு. ஸோ ஆக மொத்தம் பங்குச்சந்தையை என்னென்னலாம் இவங்க குத்த போறாங்களோ தெரியல. அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. ஒண்ணு அதான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? $40 ட்ரில்லியன் டெப்ட்ட வந்து கொ பெர்சன்டேஜ குறைக்கிறதுக்காக பைபேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைபேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்ட்ட குறைச்சிட்டு அந்த பெர்சன்டேஜ குறைச்சிட்டு திருப்பி டெப்ட் தான் வாங்க போறாங்க. ஓகேவா? அப்படிதான் அவங்களோட சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். அடுத்தது என்னன்னா, இந்த வர புதன்கிழமை வந்து நமக்கு NVIDIAவோட ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்ட எல்லாரும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க உலகம் பூராவும். அந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றது. ஓகே. ஸோ அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல தொழில்துறை பங்குகள் ஒரு பக்கமும், இந்த ஐடி துறை பங்குகள் அதாவது ஏஐ பங்குகள் ஒரு பக்கமும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்னு மாறி மாறி போய்க்கிட்டு இருக்கு. காரணம் இந்த கனடா கூட இருக்கக்கூடிய டாரிஃப்னால ஒரு பெரிய மேஜர் ரீசனா இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல இவங்களுடைய அந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில க்ரூட் ஆயில் என்ன நிலைமையில இருக்கு? ஆல்ரெடி வந்து 115 போய் 70 போய் திருப்பி இப்போ $93 நேத்திக்கு போயிருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத, அதுக்கப்புறம் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான சில தகவல்களையும் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ தற்போதைய நிலவரப்படி அமெரிக்கா யுஎஸ் டாலர்ல XAUUSDன்னு சொல்லக்கூடிய கோல்டு வந்து 0.77% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு ஏறிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து XAGUSDன்னு சொல்லக்கூடிய சில்வர் பார்த்தீங்கன்னா 0.7% இறங்கிட்டு வருது சில்வர். ஆனால் ரொம்ப பெருசாக இறங்கல, ஏறினது பெருசு, இறங்கினது மைல்டாக இன்றைக்கி வந்து இறங்கிட்டு வருது. 0.7% இறங்கியிருக்கு. அப்போ நாளைக்கு நம்மளும் இதே தான் அங்கே எதிர்பார்ப்போம். காலையில் ஒரு தடவை வந்து ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கணும். ஓகே, அமெரிக்கா டாலரில் வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றத. அடுத்தது நிஃப்டி க்ரூட் ஆயிலை முதல்ல பார்க்கணும். பிரெண்ட் க்ரூடை பொறுத்தளவில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டியை வந்து கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நமக்கு நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா $94 வந்து தொட்டிருக்கு க்ரூட் ஆயில். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல கேப் டவுன் ஆகி இறங்கி $90 வந்திருக்கு யூகே ஆயில். இது வந்து நமக்கு அப்பாடா ஓரளவுக்கு பரவாயில்ல, க்ரூட் ஆயில் இறங்குனது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருந்து இன்னும் 2-3 நாளைக்கு இறங்கும் போல் க்ரூட் ஆயில் அப்படி தான் வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் ஒரு $90 இறங்கிருச்சு. அந்த டோஜி என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு ரிவர்சல் கேண்டலை பதிவு பண்ணி கேப் டவுன் ஆகி பியரிஷ் கேண்டல் வந்து பதிவு பண்ணியிருக்கு. இப்போ பியரிஷ் கேண்டில் வந்து பியரிஷ் ப்ரெஷரை பதிவு பண்ணும்போது தொடர்ந்து 2-3 நாளுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் 131 புள்ளிகள் வந்து நமக்கு டவுன் ஆகியிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 24,155 புள்ளிகளில் இருக்குது. ஓகே, இதுக்கு இந்த மத்தியில் நம்ம அடுத்தது கவனிக்க வேண்டியது உலக பங்குச்சந்தையோட நிலவரம், அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதுல. அதில் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, NVIDIAவுடைய ரிசல்ட்டை வந்து புதன்கிழமை எதிர்பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 147 புள்ளிகள் டவுனு. டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ், நாஸ்டாக் டவுனு. யூஎஸ் மார்க்கெட் S&P 500 டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டு மார்க்கெட்டு, பாசிட்டிவாக பெருசாக போகல. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 56 புள்ளிகள் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகிடும், நமக்கு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது FIDI டேட்டா வந்து நம்ம பார்க்கணும். FIDI டேட்டாவை பொறுத்தளவில் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான், அப்டேட்ஸ்லாம் அதில் கொடுப்பேன். அதே மாதிரி வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் டெலிகிராமில் ரெகுலராக வந்துடும். சில பேருக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராது, ஆனால் டெலிகிராமில் பர்ஃபெக்டாக நான் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டெலிகிராமில் 100% நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அதனால் 100% டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க, என்னுடைய ரெஃபரலில் பயன்படுத்தணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ FIDIயை பொறுத்தவரை ரெண்டுமே பையிங்கில் இருக்கிறனால நமக்கு வந்து நெட்டு பார்த்தீங்கன்னா 3,675 crore வந்து பையிங்கில் இருக்குது. FII 1,182 கோடிக்கு பையிங், DII 2,493 கோடிக்கு பையிங். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன டே? மண்டே.
ஓகேவா? நாளைக்கு தான் நமக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்கிறனால கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளே பண்ணணும். முதல்ல ஹாலிடே லிஸ்ட்டு இந்த மாதத்துக்கானதை நம்ம பார்த்துறணும். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஜீரோதா அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நான் போய் பார்த்துருவேன். அதில் வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருக்கும். ஹாலிடே லிஸ்ட்டு என்ன அன்னைக்கு, என்னென்ன ஐபிஓ வந்திருக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கும். நான் அதில் போய் பார்த்துருவேன். ஸோ இப்போ இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் எந்த ஒரு லீவும் கிடையாது. இதோட 14ஆம் தேதி செப்டம்பர் தான் நமக்கு கணேஷ் சதுர்த்தி வருது. அப்போ தான் வந்து நமக்கு லீவ் இருக்குது. அது வரைக்கும் லீவே கிடையாது. ஸோ தாராளமாக மார்க்கெட்டை ஓடும். ஓகே. ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியன்றனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது ஐபிஓவில் வந்து நிறைய கவனம் செலுத்துறவங்க. ஐபிஓவில் வந்து இன்றைக்கியே வந்து ஒரு ஐபிஓ முடிஞ்சு போச்சு. அதுவும் 100% கிரே மார்க்கெட் இருக்கிற ப்ரீமியம் ஐபிஓ. அது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நேற்றுக்கு நைட்டு போட்ட வீடியோ, நாளை பங்குச்சந்தை வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள் எல்லோரும். ஓகே. அதில் வந்து டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறேன். ஐபிஓவில் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு. ஸோ மீதி ஐபிஓவுடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த செக்டார் பிரைட்டாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்த எல்லாருக்குமே 11 நிமிஷம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம்.